செம ருசி சமையல் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் மூலிகை சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் வல்லாரை, கொத்தமல்லி, தூதுவளை, புதினா, வெந்தயக்கீரை, வெங்காயம், நெய், மிளகாய், அரிசி, எண்ணெய், உப்பு, மிளகு, சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு. ஸோ இப்போ நம்ம டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கிற ஆட் பண்ண போகிற ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதோட ஸ்பைசஸோட பிளெண்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இதை கூட நம்ம வந்து மிளகா, ஆனியன் எல்லாத்தையும் வந்து நல்லா சாத்தே பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பேஸ்ட் வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்பைசஸ் கம்ப்ளீட் மிக்ஸோடு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அது கூட தான் நான் வந்து ரைஸ் போட்டு நான் குக் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 5 வகையான ஒரு மூலிகைகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். மூலிகைனா நம்மளோட லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ரீன் ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து, வரமிளகாயை சேர்த்துட்டு லைட்டாக வந்து உளுந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்து, வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு உளுந்து ஒரு கொஞ்சம் வதங்கி ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்து வதக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சமாக கீ ஆயில் கூட சேர்த்துருக்கிறனால வந்து ஒரு நல்ல ஒரு கீ வாசனை வரும். ரைஸ் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி கீ சேர்த்துறோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஃப்ளேவர்ட் ரைஸ்க்கு வந்து கீ ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆட் பண்ண உளுந்தம்பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகி உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஓரளவு கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. ஸோ குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம எந்த ஸ்பைசஸும் வந்து சேர்த்த போகிறது இல்லை. இது ஒன்லி ஹெர்ப் ஃப்ளேவர் தான். நம்ம சேர்த்த போகிற ஸ்பைசஸ்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இந்த லீவ்ஸ் கூட சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதக்கிட்டு அந்த ரா ஃப்ளேவர் போய் அந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு வந்து அந்த இலையோட ஃப்ளேவர்ஸ் வர ஆரம்பிக்கிறப்போ நம்ம இது கூட வாட்ரு, ரைஸ் சேர்த்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆனியன் இதுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணும்போதும் அது வந்து ஃபர்தராக குக் ஆகும். ஸோ இது வந்து இந்த 5 கீரையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ரைஸோடு ஆட் பண்ணும்போது ரைஸோட ஃப்ளேவர் சேர்ந்து நம்ம ரைஸ் மட்டும்தான் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஈவன் குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கீரை சாதம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது கூட வந்துட்டு எல்லாத்தையும் கீரையை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிஷ் ஒரு புலாவ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு கீரை சாதம் மாதிரியோ பண்ணலாம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து கீரையை வந்து முழுசாக ஆட் பண்ணி அது கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு பிடிக்காது, அந்த கீரையோட டேஸ்ட் பிடிக்காது. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணும்போது இது கூட எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். லைக் சீரகம், ஏலக்காய், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கும்போது அந்த கீரையோட ஃப்ளேவரை வந்து இது கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணி அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா ஃப்ளேவரில் வந்து அந்த ஸ்பைசஸ் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாேருக்கும் இந்த டிஷ் ரொம்ப நல்லா பிடிக்கும். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி நீங்கள் ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியில் வருது. அதே மாதிரி அதில் இருக்கிற வாட்டரும் வந்து ட்ரை ஆகிட்டு வருது. நம்ம இப்போ இதில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவில் வந்து நம்ம வீட்டில் எந்த அளவில் வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவோமோ அதே ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். நான் அதில் வந்து ஒரு 2 கப்ஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கீரையில் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதனால் வந்து அந்த வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாவே ஓகே. ஏன்னா நம்ம வந்து கூட ரைஸ் சேர்த்து குக் பண்ணும்போது அந்த சால்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சால்ட் சேர்த்துங்க இப்போதைக்கு. இப்போ
இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து ரைஸ் அண்ட் வாட்டர் ஈக்குவல் அமௌண்ட் வரும்போது நம்ம வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து லைக் ஒரு புலாவ் ஸ்டைலில் வந்து இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இது நீங்கள் வீட்டில் குக்கரில் பண்ணுறதுனாலும் நம்ம சிமிலர் மெத்தடில் வந்து குக்கரில் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஆனியனு நம்ம அரைச்சி வச்ச மசாலா எப்படி நம்ம சாத்தே பண்ணுவோம் அதே மாதிரி சாத்தே பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் எவ்வளோக்கு ரைஸ்க்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணீங்களோ அந்த ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் ரைஸ் ஒரு 2 விசில்ஸ் ஆர் 3 விசில்ஸில் வந்து நீங்கள் ரைஸை குக் பண்ணி எடுத்து நீங்கள் இதை வந்து ஒரு புலாவ் ஸ்டைலில் குக்கர்லேயும் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கவர் பண்ணி விட்டுறலாம். அட்லீஸ்ட் இந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரைஸ் ரெடி ஆகி வர்றப்போ அந்த ஹெர்போட ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸாக நமக்கு கிடைக்கும். மூலிகை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு புலாவ் ஸ்டைலில் நல்லா வந்துட்டு ரைஸு உதவி ஒட்டாமல் நல்லா பொலன்னு வந்திருக்கு. ஸோ ரைஸோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அருமையான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மூலிகை சாதம் நல்ல ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கீரைகள்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.